கேஜெட்ஸ் நியூஸ் 7. நான் உங்கள் விஸ்வா. இன்றைய தகவல் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனுங்கிற இந்த அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, இந்த அப்ளிகேஷனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ், அதாவது என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மொபைலில் போட்டிருக்க சிம் கார்டோட லோகோ, அதாவது அந்த கம்பெனியோட லோகோ இருக்கும்ல, ஐக்கான், அந்த ஐக்கானை வந்து நம்ம மேலே நோட்டிஃபிகேஷன் பேனலில் செட் பண்ணிக்கிறது தான் இந்த அப்ளிகேஷன். ரொம்ப லேட்டாக கொடுக்குற இந்த பதிவை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே இந்த அப்ளிகேஷனை பற்றி சொல்லணும்னு நினச்சிருந்தால் மறந்துட்டேன். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைலில் ஃபஸ்ட்டு சிம், அதாவது என்னோடய மொபைலில் ஃபஸ்ட்டு சிம்முக்கு மட்டும் காட்டுது. சில பேரோட மொபைலில் பார்த்தீங்கன்னா 2 சிம்முக்குமே இதோட லோகோ காட்டும். அதாவது ஃபஸ்ட்டு சிம்மில் நீங்கள் என்ன ஆப்ரேட்டரோட சிம் கார்டு போட்டிருக்கீங்களோ அந்த ஆப்ரேட்டரோட லோகோ, செகண்ட் சிம்மில் என்ன போட்டிருக்கீங்களோ அதோட லோகோ, இது ரெண்டுமே காட்டும். ஜஸ்ட்டு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் இருக்கும். உங்களோட டெலிஃபோன் நெகர்போர்ட் ப்ரைவேட்டோட நேம், ரோமிங், ஃபோன் லைன் நேம், அதோட நேஷன், நெட்வொர்க் டைப் வந்து நாட் அப்ளிகபிள் இருக்கும். நீங்கள் பாக்கி எல்லாமே உங்களோட ஐமி நம்பர், உங்களோட சிஸ்டத்தோட பில்ட் நம்பர், ஆண்ட்ராய்டு வெர்ஷன், ரேம் மெமரி, யூஸ்டு மெமரி, ஃப்ரீ மெமரி, யூசேஜ் டைம் அண்டு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ரேம் மெமரி எல்லாமே காட்டும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கையை வச்சுருக்கேன்ல, இந்த சிக்னலுங்கிறது வந்து பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிக்னல் வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த்தில் இருக்குங்கிறது இதில் உங்களுக்கு காட்டும். இப்போ வந்து இது ஃபுல்லாக இருக்கா, ஆஃபில் இருக்கா, ரொம்ப கம்மியாக இருந்தால் மொபைலே நம்ம பயன்படுத்த வேண்டாம். அந்த இதுதான் இந்த சிக்னல். இந்த இடத்துட்ட இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிக்னல் வந்து ஃபுல்லாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ரொம்ப லோவஸ்ட்டாக ரொம்ப கொஞ்சமாக இருந்ததுன்னா நீங்கள் ஃபோன் பேசக்கூடாது, ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப புவராக இருக்குன்னு அர்த்தம். சரி, இதோட செட்டிங்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், பர்ஃபார்மன்ஸ். அந்த பர்ஃபார்மன்ஸுக்குள்ளே வந்தீங்கன்னா ஆப்ரேட்டர் லோகோ ஆன் ஸ்டேட்டஸ் பார்னு வரும். அதில் வந்து ஆன் ஆஃப் இருக்கும். அது ஆனில் இருந்தால் தான் உங்களுக்கு மேலே இந்த மாதிரி இண்டிகேட்டர் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இக்னோர் ரோமிங், லாக் ஸ்க்ரீனில் நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லாமே டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்க செட்டிங் எதுவுமே மாற்ற வேண்டாம். வேணும்னா இந்த பொசிஷன் இதெல்லாம் வந்து மாற்றி வச்சுக்கலாம். நோட்டிஃபிகேஷன் இந்த பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, நெட்வொர்க் ஐக்கான் உள்ளே போனீங்கன்னா நெட்வொர்க்கோட ஐக்கான் டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் இதில் சில சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். பொசிஷன், இது வியர் நோட்டிஃபிகேஷன், ரோமிங் நோட்டிஃபிகேஷன். வியர் நோட்டிஃபிகேஷன்னா நம்ம பேண்டில் மொபைல் வாட்ச் மாதிரி கட்டியிருப்போம்ல, அந்த இதுக்கு உள்ளது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர் நேம், அது வந்து எவ்வளோ சைஸில் இருக்கலாம்ங்கிறது இருக்கும். மொபைல் நம்பரோட நேம் வந்து எவ்வளோ சைஸில் இருக்கணும். விட்ஜஸ்ட் பேக்கில், அதாவது இந்த விட்ஜஸ்ட் ஸ்டைலில் கூட நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டில் எடுக்க சொல்கிறேன். இப்படி மேலே நோட்டிஃபிகேஷன் பேனல், அதை அந்த நோட்டிஃபிகேஷன் பேனலை இழுத்து விட்டுட்டு இதை ஜஸ்ட்டு தொட்டிங்கனாலே உங்களுக்கு இது போல் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா லோகோ ஹெல்ப்பர் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்தீங்கன்னா இதில் காமிக்கும். இது வந்து ஸ்டாண்டர்டு, இது ஆப்ரேட்டர் நேம் இப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இதில் எது வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு லோகோ ஹெல்ப்பரில் உள்ளே வந்தீங்கன்னா உள்ளே இருக்கும். லோகோ ரிக்வெஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரிக்வெஸ்ட் வந்து உங்களுக்கு இதில் வேணுனாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, பாருங்கள், இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றது நல்ல தகவலோட மீண்டும் கேஜெட்ஸ் நியூஸ் 7 பேஜில் வந்து உங்களை சந்திக்கிறேன். குட் லக்.